நம்ம ஒசூர் கலவரப்பள்ளி டேம்ல இருக்கிறது தண்ணி கிடையாது, ஒரு ஆசிட், ஒரு ட்ரைனேஜ் வாட்டர்னு சொல்லலாம். இந்த ஒரு கலவரப்பள்ளி டேம்ல ட்ரைனேஜ் வாட்டர், ஆசிட் எல்லாமே எப்படி மிக்ஸ் ஆகும்னா, நம்ம பார்டர்ல இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வேஸ்டேஜ் வாட்டர், அப்புறமா கெமிக்கல் வாட்டர் எல்லாமே இதுல மிக்ஸ் ஆகும். கம்பெனி வேஸ்டேஜ் வாட்டர் அண்ட் கெமிக்கல் வாட்டர் இதுல எப்படி மிக்ஸ் ஆகும்னா, ரொம்ப மழை வரும்போது அந்த வேஸ்டேஜ் வாட்டர் அப்புறம் கெமிக்கல் வாட்டர் எல்லாமே இதுல திருப்பி விட்டுடுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, அங்க இருக்கிற விவசாயிங்க சொல்லுவாங்க, அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, நாங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால அந்த கம்பெனி கெமிக்கல் வாட்டர் எல்லாம் இதுல திருப்பி விடுவாங்கன்னு. இதனால நம்ம ஒசூர் தொகுதி மக்கள் அண்ட் டேம் கலவரப்பள்ளி சரௌண்டிங்ல பல ஆயிரம் பேர் விவசாயிங்க இருக்காங்க. இதனால ரொம்ப பேர் விவசாயிங்க எல்லாமே பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இது வந்து யாருமே ஸ்டெப்பே எடுக்கல. விவசாயி இல்லைன்னா நம்ம எல்லாம் மண்ணு சாப்பிடணும், இது மட்டும் யாருமே மறக்காதீர்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் சார் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கலவரப்பள்ளி டேம் தண்ணியை சேவ் பண்ணி கொடுங்க. இதனால பல ஆயிரம் விவசாயிகள் நிம்மதியா தூங்க. ஒரு கலவரப்பள்ளி டேம்க்கு ஆசிட் வாட்டர், ட்ரைனேஜ் வாட்டர், கெமிக்கல் வாட்டர் எங்கிலிருந்து வருது? தயவு செஞ்சு தேடி பிடிச்சி இது அனைவருக்கும் வணக்கம். நம்ம கெலவரப்பள்ளி டேமோட நிலை நாளுக்கு நாள் மிக மோசமாக தாங்க போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை பத்தி ஏற்கனவே நிறைய இன்ஃபுளுசர்கள் விழிப்புணர்வு வீடியோ போட்டிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியா நேற்று நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி கெலவரப்பள்ளி டேம் கிட்ட மீட்டப் வச்சிருந்தோம். அந்த மீட்டப்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து இன்ஃபுளுசர் வந்திருந்தாங்க. பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட ஆதரவும் அவங்களோட கருத்துக்களும் தெரிவிச்சாங்க. வந்த எல்லாருக்கும் என்னோட நன்றிங்க. என்னதான் நாங்கள் எல்லாரும் வீடியோ போட்டாலும் இந்த விஷயத்துல அரசு உடனடியாக குறைஞ்சபட்சமா ஒரு தற்காலிக தீர்வாச்சு கொண்டு வர வேணும் அப்படின்றதுதான் எங்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இந்த விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துற விதத்துல எங்க எல்லாரோட வீடியோவும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல மறக்காம விஜயண்ணாவோட ஐடியா டேக் பண்ணிட்டு போங்க. நன்றி. நம்ம மாவட்டத்துக்கு வர தென்பெண்ணாற்றில் ரசாயன கழிவுநீர் கலக்குது நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு வரோங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒசூர் கலவரப்பள்ளி டேம்ல டாக்ஸிக் ஃபோம் உருவாகுது. அண்ட் நம்ம கிருஷ்ணகிரி கேஆர்பி டேமுடைய வாட்டர் கலரே பாத்தீங்கன்னா பச்சை கலரா மாறி அப்பப்போ மீன்ல இறந்து போயிருந்தீங்க. இது பாத்தீங்கன்னா தென்பெண்ணாற்றில் மட்டும் இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இப்ப காவிரியாருக்கும் வந்திருக்குங்க. காவிரியில பாத்தீங்கன்னா ஒகேனக்கல்லையும் மேட்டூர்லயும் வாட்டர் கிரீன் கலரா இருக்கு. ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதெல்லாம் கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூ எடுத்து இதெல்லாம் ஸ்டார்டிங்ல இந்த இஷ்யூலாம் கரெக்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான நீர் ஆதாரம் பாத்தீங்கன்னா காவிரி தாங்க. காவிரியிலே தண்ணி பாத்தீங்கன்னா பச்சை கலரா இருக்கிறது பாக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வானுச்சு, வரலாறு சொன்னுச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. பரவநட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே, ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. உங்க மனசாட்சி இந்த தயவு செய்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம. ஏதோ இப்போ ரீல்ஸ்க்காக வீடியோ போடல. நம்ம ஒசூர் கெலவரப்பள்ளி டேம் தாங்க ஃபுல்லா பார்த்தோன்னா ஒசூர் ஃபேக்டரியில் இருக்கிற அத்தனை கழிவு நீரும் சரி, ரசாயன பொருட்களும் சரி, இங்கே மிக்சிங் ஆகி பார்த்தோன்னா இப்படி சோப்புன்னு வர மாதிரி இருக்குங்க. இது ஆடு மாடு குடிச்சா என்ன ஆகும்? மனசோட நிலைமை என்ன? விவசாய நிலைமை என்ன? தண்ணி பார்த்தோன்னா நம்ம ஒசூரா இருந்தாலும் சரி, கிருஷ்ணா இருந்தாலும் சரி, தருமபுரம் சரி, வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ தயவு செய்து பார்த்தோன்னா சேவ் ஃபார் கெலவரப்பள்ளி டேம் இது சப்போர்ட் பண்ணுங்க. சிஎம் சார் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ சேவ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வானுச்சு, வரலாறு சொன்னுச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. போல தண்ணிக்கும் எல்லா
புள்ளையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற அடிமையாக்க நினைக்கிற இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா புழுவு இங்கே வாழுண்டா மனுஷ பைய என